அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த ஒன்றை புரிந்து கொள்வதால் மட்டுமே நாம் பிரம்ம ஞானிகளாக மாறிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சப்ஜெக்ட். ரொம்ப சிம்பிள் தான், பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். கடைசியில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். என்ன கேள்வியாக வைத்து ஆராய்ச்சி பண்ண போறேன் அப்படின்னா, ஆன்ம உணர்வு, மன உணர்வு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப நாளாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம்னா, மனதில் பட்டு பிரதிபலிக்கிறதும் கூட ஆன்ம உணர்வு மட்டுமே, இந்த ஆன்ம உணர்வை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம பிரசன்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அனுபவபூர்வமாக நீங்க எல்லாம் ஆன்ம உணர்வு மட்டுமே தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, வேற ஒண்ணுமே இல்லை என்று உங்கள் அனுபவபூர்வமாக உங்களுக்கு புரிய வைக்கும் முயற்சியிலே இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றேன். கேள்வி என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பது ஆன்மாவா மனமா என்ற கேள்வியை மையமாக வைத்து இந்த ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு பார்க்க போறோம். பார்க்கலாம். சரி, இப்போ ரொம்ப ஈஸியா எல்லாருமே ஒரு ஆன்சரை சொல்லிட்டேங்க. என்னன்னா, ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பது ஆன்மா தானே. ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னால் ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறதுக்கு டெபினிஷனே என்னன்னா, மனம் லயமாகிவிட்டது என்றால் அதற்கு ஆன்ம உணர்வு என்று பெயர். மனம் வேலை செய்யாமல் இருக்கும் போது, சாரி, ஆழ்ந்த உறக்கம் என்று பெயர். மனம் வேலை செய்யாமல் இருக்கும் போது அதற்கு ஆழ்ந்த உறக்கம் என்று பெயர். ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொடுக்கிற டெபினிஷனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் வேலை செய்யாமல் இருக்கும் போது, மனம் லயமடைந்து இருக்கும் போது என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால், அப்போ ஆழ்ந்த உறக்கத்தை கண்டிப்பாக மனம் அனுபவிக்கவில்லை என்ற ஒரு பதிலை எல்லாருமே ரொம்ப ஈஸியா நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப அடுத்து நம்ம என்ன கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னா, சரிப்பா, எந்திரிச்ச உடனே இன்னைக்கு செம ஸ்லீப்டா என்று சொல்லுகின்றதே, அது ஆன்மாவா அல்லது மனமா என்று கேட்டால், எண்ணங்கள் வழியா தானே செயலே நடக்க முடியும். இப்போ ஒரு செயல் நடக்குதுன்னா, பேசுறேன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது எண்ணங்கள் இருந்து தானே சொல்ல முடியும். மனம் தான் சொல்லுகிறது என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். எல்லாருமே அதையும் யுனானிமஸ்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஆமா, மனம் தான் எழுந்தவுடன் சொல்லியது, நான் சூப்பர்பா இன்னைக்கு நான் ஸ்லீப் பண்ணேன் அப்படின்னு மனம் சொல்லியது என்று நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். சரியா? எந்த அளவுக்கு டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது யாராவது தட்டி எழுப்பினாங்க அப்படின்னா, ப்ளீஸ் பான் ஒரு 10 நிமிஷம் என்ன தூங்க விடேண்டா என்று நாம் கேட்கின்றோம் அல்லவா? அப்ப கேட்பது எதுன்னா மனம். அப்ப கேட்கின்ற மனதிற்கு தெரியாமலா இருக்கின்றது, ஐயோ என்னமா ஸ்லீப், என்ன சுகண்டா, இதை போயிட்டு இப்ப டிஸ்டர்ப் பண்றானே என்று அந்த சுகத்தை அனுபவித்த மனதால் தானே நான் சுகமாக அனுபவித்தேன் என்று சொல்ல முடியும். ஆதலால் இங்கே என்னுடைய கேள்வி என்னன்னா, சொல்லுவது மனம் என்று நீங்கள் சொல்லுவது உண்மை என்றால் அனுபவிக்காமலே இது சொல்லிவிடும், அல்லது மனம் பொய் சொல்லுகின்றதா? அது ஆழ்ந்த உறக்கத்தை மனம் அனுபவித்ததால் தானே இன்று நான் அற்புதமாக உறங்கினேன் என்று சொல்லுகின்றது என்ற ஒரு கேள்வியை வைக்கும் போது நாம் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, அங்கே எண்ணங்களே இல்ல, மனசே இல்ல. மனசுக்கு ஆமா எண்ணங்கள், மனசுன்னா என்னமா நினைச்சிட்டு வேணாமா? மனசுன்னா தாட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மனசு. when you don't have a thoughts, அப்ப மனசு இல்லைன்னு அர்த்தம். மனசு லயமாயிடுச்சுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, தாட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால மனசு லயமாயிடுச்சுன்னு சொல்றோம். சரியா? இந்த உலக வியாபாரங்கள் அனைத்தையுமே நீ நடக்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னா தாட்ஸ் வேணும். அங்க முன்னாடி எவனாவது போனான் அப்படின்னா, அந்த போகிற அந்த விஷயங்களை கண் உள்வாங்கி அங்கே அவன் போகின்றான் என்று உன் எண்ணத்திற்குள்ள போகும்போது அந்த அனுபவம் உனக்கு கிடைக்குது. உன் மனசு நீ வேற எங்கேயாவது வச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எவனாவது உள்ள போனான்னு வச்சுக்கோயேன், எவனோ உள்ளே போகின்றான், இந்த தாட் ப்ரொடியூஸ் ஆகாத, அப்போ போன எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. சரியா? அப்போ எண்ணம் எங்கே இருக்கோ அங்கேதான் அனுபவம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அடிக்கடி பேசிட்டு இருக்க கான்செப்ட். லைக் கற்பனை உலகத்துல வாத்தியார் முன்னாடி பாடம் எடுத்துட்டு இருப்பாரு, பையன் வேற கற்பனையில இருப்பான். ஆசிரியரை கண் பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர் மூமெண்ட் அவனுக்கு அனுபவமே ஆகாது. அவன் மனம் அப்படின்னா எண்ணங்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கேதான் அனுபவம் இருக்கின்றது என்ற விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணங்கள் இல்லை, அதனால அங்கே அனுபவம் இருக்க வழி இல்லை என்ற ஒரு விஷயத்தை நாம் வைத்து பார்க்கும்போதுதான் இந்த கன்ஃபியூஷனை ஏற்படுது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணங்கள் இல்லை. அப்புறம் அப்படின்னா அந்த அனுபவம், இந்த ஆழ்ந்த உறக்க அனுபவம் அப்படிங்கிறது இப்படி மனதிற்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா சொல்லுதே, என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கு, நான் இன்னைக்கு செமையா தூக்கண்டான்னு சொல்லிச்சே என்ற ஒரு இக்கட்டான கேள்விக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். புரியுதான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா,
ஆத்மா மட்டும்தான் இருக்கு. ஆத்ம உணர்வு மட்டும்தான் இருக்கு. ஆத்ம உணர்வு பெர்மனண்டா இருந்து கொண்டேதான் இருக்கும். அது ஆழ்ந்த உறக்கத்திலேயும் இருக்கும். அது தூங்காம மனம் விழித்துக் கொண்டிருக்கும் போதும் ஆன்ம உணர்வு இருக்கும். மனம் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் ஆன்ம உணர்வு இருக்கும். ஆன்ம உணர்வு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும். அது எப்போதும் இருக்கும். இது ஆன்ம உணர்வுடைய லட்சணம். அப்போ ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பது ஆன்மாவா அப்படின்னு கேட்டா, அப்போ ஆன்மா தூங்கிட்டு இருக்கிறத ஆன்மா அனுபவிச்சு சாக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. சரியா? ஆழ்ந்த உறக்கம் யாருக்குன்னு கேட்டா, ஆழ்ந்த உறக்கம் ஆன்மாவிற்கு அல்ல. ஆன்மா என்றுமே உறங்குவதில்லை. இந்த ஒரு பாயிண்ட் யாரும் சொன்னீங்க, அது சூப்பர் பாயிண்ட். சரியா? ஆன்மா சுயம் பிரகாசமானது, எப்போதும் ஒளிந்து கொண்டிருப்பது, அதற்கு தூக்கம் என்பதே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப டீப் ஸ்லீப் அனுபவிச்சுட்டு இருக்கிறதே அது ஆன்மாதான். அது தூங்கிடுச்சு அப்படின்னா அனுபவமே இல்லாம போயிடுமே. இப்ப மனசுக்கு அனுபவம் இல்லைன்னு நீங்க பேசலாம், ஆனா ஆன்மாவுக்கு அனுபவம் இல்லைன்னு எக்காலமும் நீங்க பேச முடியாது என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது, அப்ப ஆழ்ந்த உறக்கம் என்பது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது உறக்கம் அப்படின்னாலே இல்லாத நிலை அப்படின்னு வருது, ரெஸ்ட்ன்னு வருது இல்லையா? அப்ப எண்ணங்கள் அற்ற நிலை, அது மனதிற்குத்தான் நீங்க சொல்ல வேண்டியிருக்கே தவிர அது ஆன்மாவிற்கு அப்படின்னு சொல்ல முடியாது என்ற அந்த விஷயத்தையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். சரியா? அப்ப அந்த விஷயத்தையும் ஆய்வுக்கு எடுத்தாச்சு அப்படின்னா, இப்போ இந்த சொல்லுச்சு அப்படிங்கிறதான இங்க கேள்வியே. எது சொல்லியது? அந்த மனது அனுபவித்ததா இல்லையா என்ற கேள்விக்கு நான் விடை காண முயல்வது எப்படின்னா, மனசு மனசுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மாயான்னு சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆன்மா இருக்கும் காலம் மட்டும் மாயையும் இருக்கும். எப்படி நான் இருக்கிற வரைக்கும் என் நிழல் இருக்குமோ அந்த மாதிரி மாயையும் இருக்கும். அப்ப ஆன்மா இருக்கும் காலம் மட்டும் மனமும் இருக்கும். இந்த விஷயத்தை யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் மனமானது பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அவன் ஞானி. மனமானது பிரம்மத்தோடு ஐக்கியப்படாமல் இருந்தால் அவன் அஞ்ஞானி. இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பிரம்மத்தோடு ஐக்கியப்பட்ட பிறகும் மனம் இருக்கின்றது, ஆனால் லயமடைந்து இருக்கிறது. நீங்க கீ ஃபேக்டர் என்னன்னா, மனம் லயமாச்சு லயமாச்சுன்னு சொன்னோமே, எங்கே லயமாச்சு? இதை வச்சுதான் நான் பிடிக்க போறேன் ஆன்சர். மனம் ஆன்மாவில் லயமடைந்தது. சரியா? எங்க போய் லயமாச்சு? ஆன்மால தானே. ஏங்க, மனசா இருந்ததே ஆன்மா தானேங்க. எண்ணங்களா இருக்கிறதே ஆன்மா தானேங்க. அப்ப எண்ணங்களை நிறுத்தினது ஆன்மா தானேங்க. அப்ப மனசு லயமாச்சுன்னா எதுல லயமாயிட்டு இருக்குன்னா ஆன்மால தானே லயமாயிட்டு இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஆன்மா இஸ் ஈக்குவல் டு மைண்ட் when you are in a deep sleep. so simple. ஏன்னா ஆன்மா லயமாயிடுச்சு. அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மனம் டீப் ஸ்லீப்ல பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுச்சு, ஆன்மாவோட ஐக்கியம் ஆயிடுச்சு. எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போதே எண்ணங்களை யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஆன்மா இப்ப எண்ணங்களை யூஸ் பண்ணாம இருக்கு. எண்ணங்களோடு இருக்கும் போதும் அந்த ஜீவன் பிரம்மத்தோட ஐக்கியமாய் தான் இருக்கான். இங்க எண்ணங்களோடு இருக்கும் போது அப்படிங்கிறத நம்ம இத்தனை நாள் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்பதான் எண்ணங்கள் இல்லாத போய் வந்திருக்கோம். அப்ப எண்ணங்கள் இல்லாத நிலை அந்த பிரம்ம ஐக்கிய பாவத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே ஆன்மா அனுபவித்ததா மனம் அனுபவித்ததா என்ற கேள்வி நீங்கள் கேட்கும் போது, அங்கே மனமும் ஆன்மாவும் ஒன்றாகிவிட்ட நிலையில் எதை அனுபவித்தது என்று கேட்டால் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? இப்போ எண்ணங்களே இல்லைன்னு அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, எண்ணங்களே இல்லைன்னு அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னேன். எதை அனுபவிக்க முடியாது? எண்ணத்தின் வழியாக ஏற்படுகின்ற அனுபவத்தை அனுபவிக்க முடியாது என்று நான் சொன்னேனே தவிர, எண்ணங்கள் இல்லாத இடத்தில் அனுபவமே இல்லை என்று நான் சொல்லவில்லையே. எண்ணங்களே இல்லாத இடத்தில் அனுபவம் இருக்கின்றது. அது ஆன்மாவோடு ஆன்மா அந்த நேரத்துல ஆன்ம அனுபவம் மன அனுபவமும் வேறு வேறு அல்ல என்று நீங்கள் புரிந்து கொண்டால் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம இது நாள் வரைக்கும் என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் மனசு, எண்ணங்கள் இல்லைன்னா அதுக்கு பேர் மனசே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால இந்த கன்ஃபியூஷன் ஏற்படுகிறது. ஆனால் எண்ணங்களோடு இருக்கும் போதும் இல்லாதிருக்கும் போதும் இரண்டுமே ஆன்மாதான். ஆன்மாதான் எண்ணங்களோடும் இருக்கின்றது, ஆன்மாதான் எண்ணங்கள் இல்லாமலும் இருக்கின்றது. சரியா? இப்ப இதுவரைக்கும் நான் என்ன பேசிட்டு வந்துடுறேங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் ஆன்மா அனுபவித்ததா மனம் அனுபவித்ததா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆன்மாவும் மனசும் முதல்ல பிரிக்கவே பிரிக்காது. அது எப்பயுமே பிரிக்காது, எப்பயுமே அது ஒன்னா தானே இருக்கு. ஆன்மா தானே மனமா இருக்கு. ஆன்மா வேற மனசு வேறையா? ஆன்மா அனுபவித்ததா மனசு அனுபவித்ததா? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நீ? அப்போ இப்ப நான் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, அப்போ ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவித்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவும் மனமும் ஒன்றே ஆதலால் இங்கே ஆன்மா அனுபவித்தது என்று நீங்கள் சொன்னாலும் சரி, எண்ணங்களற்ற மனம் அனுபவித்தது என்று சொன்னாலும் சரி. சரி, ஓகேவா? எண்ணங்களுடன் கூடிய மனம் தான் அங்க அனுபவிக்கல ஆழ்ந்த உறக்கத்தை.
ப்ளீஸ் ட்ரை டு கேட்ச் திஸ் பாயிண்ட். எண்ணங்களுடன் கூடிய மனம், எண்ணங்களற்ற மனம்னு ரெண்டா பிரிக்கிறேன். எண்ணங்களுடன் கூடிய மனம் கண்டிப்பா ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணமே இல்லையே. அப்ப எண்ணங்களால் வருகின்ற ஒரு அனுபவம் இருக்கு, எண்ணங்கள் இல்லாத அனுபவம் இருக்கு. இந்த ரெண்டு அனுபவங்கள் இருக்கிறதுனால எண்ணங்களுடன் கூடிய அனுபவம் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்ல. ஆனா எண்ணங்கள் இல்லாத மனதின் அனுபவம் நீங்க வச்சுக்கோங்க. எண்ணங்கள் இல்லாத மனதின் அனுபவம்னு சொல்றாரு. எண்ணங்கள் இல்லாத அனுபவத்தை மனதின் அனுபவம்னு ஏன் சொல்லணும்? ஆன்ம அனுபவம்னு சொல்லிக்கலாமா? சொல்லிக்க தப்பில்லை. ஏன் எண்ணங்களுடன் கூடிய அனுபவத்தையே ஆன்ம அனுபவம்னு 2 நாளைக்கு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணியிருக்கும் போது எண்ணங்கள் இல்லாத மனதின் அனுபவத்தை ஆன்ம அனுபவம்னு சொல்றதுல என்னடா கஷ்டம் இருக்கு? இங்க இருக்கிறதே ஆன்ம அனுபவம் மட்டும்தானடா என்ற ஆழமாக நாம் பார்க்கும்போது எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சோ இது வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சரியா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பது யார் அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் இல்லாத மனம் அனுபவித்ததுன்னு சொன்னாலும் ரைட்டு, அல்லது ஆன்மா அனுபவித்தது என்று சொன்னாலும் ரைட்டு. ஆனா எண்ணங்கள் இல்லாத மனம் அனுபவித்திருந்த காரணத்தினால் எண்ணங்களின் துணை வரும்போது இந்த அனுபவத்தை அது வெளிப்படுத்த முடிகிறது. இப்ப கொஸ்டின் ஆன்சர் வருதான் பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டோம்? இப்போ பொய் சொல்லிட்டு இருக்கா, அப்ப அனுபவிக்காததை பேசிட்டு இருக்கா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்க ஆன்மா மட்டும்தான் இருக்கு. ஆன்மா தான் ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு இந்த எண்ணங்களை துணை கொண்டு பேசிக்கொண்டே இருக்கின்றது, சரியா? நீ வேஷம் போட்டு வேஷத்துக்காக எண்ணங்களை உற்பத்தி பண்ணும் போதும் கூட அந்த எண்ணங்கள் அந்த அனுபவம்ன்றது ஆன்மா அனுபவம் தான் அதுல பட்டு பிரதிபலிச்சுட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எண்ணங்கள் இல்லாத நிலை அப்படிங்கிற அந்த ஆன்ம அனுபவத்தை இந்த மனமானது பிரதிபலிக்கின்றது. அப்போ எண்ணங்கள் எப்ப வந்ததுன்னு கேட்டா நீ விழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்தது, இல்லைன்னு இல்லை, அதுல நான் மாற்று கருத்து இல்லை. அப்போ தூங்கிட்டு இருக்கும் போது எண்ணங்களுடன் கூடிய மனம் இல்லை. சூப்பப்பா கேட்டா, தீபிகா கேட்டா, என்ன கேட்டா? ஏப்பா ஒரு 5% மைண்ட் ஒரு வேலை தூங்காம இருந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்குமோ என்னவோ அப்படின்னா அந்த 5% உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் என்று. தூங்கும் போதுதான் ஒண்ணுமே தெரியலையே உனக்கு. அப்போ எண்ணங்களுடன் கூடிய அனுபவத்தை நீ கொண்டு வராத ஆழ்ந்த உறக்கத்துல. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல எண்ணங்களே கிடையாது. ஆனால் எண்ணங்களே கிடையாது என்பதற்காக அனுபவமே கிடையாது என்று இல்லையே. மனசே இல்லைன்னு சொல்லாத, மனசு இருக்கு எண்ணங்கள் இல்லாம. மனசு இருக்கு பிரம்மத்தோட லயம் அடைந்து. மனசு இல்லைன்னு ஏன் சொல்ற? அப்ப மனசு எண்ணங்களை கொண்டு வரும்போது மனது தன் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆழ்ந்த உறக்கம்ன்றதை அனுபவிச்சது மனசுன்னு கூட சொல்லலாம்னு சொல்லிட்டேன்ல. அந்த ஆன்ம அனுபவத்தை மனம் வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லுங்க, விழித்தவுடன் வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லுங்க. இல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் மனமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னே சொல்லிட்டேன். மனம் தன்னுடைய எண்ணங்கள் இல்லாத அனுபவத்தை, எண்ணங்கள் இல்லாத மன அனுபவத்தை எண்ணங்கள் வந்த பிறகு அந்த மனமானது வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லுங்க. புரியுதுல நான் சொல்றது? சோ இப்படி நீங்கள் புரிந்து கொண்டால் கேள்விக்கான விடைய உறவு கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். இதோட நின்றுடுச்சுன்னு நினைக்கிறாதீங்க, இன்னும் நம்ம புரிய வேண்டியது இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த உண்மை நமக்கு உணர்த்த வருவது என்ன? இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம்? இது ஏன் இவ்வளவு ஆழமா நம்ம பேசிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, எண்ணங்கள் வந்துருச்சு. எண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறம் அனுபவங்கள் எல்லாமே எண்ணத்தின் அடிப்படையிலான அனுபவமா வந்துட்டு இருக்கு. இந்த எண்ணத்தில் அடிப்படையான அனுபவம் வந்தா கூட இதுவும் ஆன்ம உணர்வு தான் இந்த எண்ணங்களில் பட்டு பிரதிபலிக்கிறது. அதனால் நீ எண்ணங்களில் பட்டு பிரதிபலிக்கின்ற இந்த அனுபவங்களும் கூட ஆத்மானுபவமே தவிர இது மன அனுபவம்னு தனியா இல்லை, மனசுன்னு தனியா இல்லவே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, சரியா? So therefore it is very easy to understand. I am simply proving you that the Anma and mind are one and the same அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை நாளா நீ மனது வேற ஆன்மா வேறன்னு சொல்லிட்டு என்ன புதுசா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. பிகினர்ஸ்க்கு பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. ஃபைனலா நம்ம என்ன முடிப்போம்? அணுவை மெத்தட்ல என்ன முடிப்போம்? இங்க எல்லாம் ஒண்ணுன்னு தானே முடிப்போம். உலகமே நான் தானே முடிப்போம். எல்லாமே நான் தானே முடிப்போம். இங்க எல்லாமே நான் சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லைன்னு மறுக்கலையே. மனமும் நான் தானே, உடலும் நான் தானே. இப்போ உடலை நான் சொல்லிட்டேன், எல்லா உடலும் நான் சொல்லிட்டேன், அப்ப மனசு நான் இல்லையா? அப்போ அனைத்தும் நான் என்ற அந்த அற்புத ஞானத்தை கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க பெருசா ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. அப்போ பீனிங்ல ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் உண்மையையும் மாயையும் பிரித்து காட்டுவதற்காக நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மனம் ஜடம். இந்த மனதிலே இந்த ஆன்ம உணர்வு மட்டுமே பட்டு பிரதிபலிப்பதால் இந்த மனத்திற்கு உணர்வு வருவது போல் தெரிகின்றது என்றெல்லாம் நாம் பேசியது உண்மைதான். இங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆழமா ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்ல வந்துட்டு இருக்கேன்? இந்த ஆன்ம உணர்வை தான் எண்ணங்களில் அப்படின்னா அது ஒரு வேஷத்தை போட்டுக்குது. ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற அந்த வேஷத்தை நான் விழிச்ச உடனே நான் போட்டுக்கிறேன். இந்த எண்ணங்களுக்குள்ள நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா,
இந்த அனுபவத்திற்கு மூல காரணம் எதுன்னா இந்த ஆன்மா அனுபவம் தான், இந்த ஆன்ம உணர்வு தான். இங்கே நான் விழித்திருக்கின்ற நிலையில் கூட அனுபவம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இது ஏன் இந்த தூக்கத்துல கிடைச்ச மாதிரி இல்ல, ஏன் சச்சிதானந்தமா இல்ல, ஏன் சூப்பரா இல்ல, இது ஏன் ரகலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்ட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்ம உணர்வு எண்ணங்களில் பட்டு பிரதிபலிக்கும் போது கண்டிப்பாக மாயையிலே இந்த எல்லா விகாரங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அத்தனை விகாரங்களுக்கும் பின்னணியிலே என்ன இருக்கின்றன? ரம்ய ரமல சமாதானமான சச்சிதானந்த உணர்வு தான் இருக்கின்றது. சச்சிதானந்தத்தோடே தான் அழுகிறது, சச்சிதானந்தத்தோடே தான் சிரிக்கிறது. சச்சிதானந்தம் எங்கும் மிஸ் ஆக முடியாது, அது பெர்மனன்ட், அது ஆகவே ஆகாது, அது நிரந்தரமானது அப்படிங்கிறது தான் உண்மை. பிரச்சனை எங்க வந்ததுன்னா எண்ணங்களில் பட்டு பிரதிபலிக்கும் போது பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வை தவறாக புரிந்து கொள்வதுதான். அதனாலதான் எங்கேயா அஞ்ஞானம் இருக்குன்னு கேட்டா சித்தாபாஸ் இருக்குன்னு வேணா சொல்லிக்கோ அப்படின்னு எல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. சித்தாபாஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆன்மா ரெஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு இன்னொரு பேரை கொடுக்குறோம், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ரெண்டு பேரா பிரிப்போம். ஒரிஜினல் கான்சியஸ்னா பிரம்ம உணர்வுன்னு பேரு, ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னா பிரதிபிம்ப உணர்வுன்னு பேரு. இந்த பிரதிபிம்ப உணர்விற்கு நாம் சித்தாபாஸ் என்று ஒரு பெயரை கொடுப்பதுண்டு. பிரதிபிம்ப உணர்வுன்னா என்னமோ நினைச்சிருவேனா, இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும் போது அது ஒரிஜினல் கான்சியஸ் பிரம்ம உணர்வுன்னு பேரு. அந்த ஒரிஜினல் கான்சியஸை எண்ணங்களின் துணை கொள்ளும் போது, கற்பனையை ஸ்டார்ட் பண்ணிட்ட உடனே அந்த கற்பனையில பட்டு பிரதிபலிக்கும் போது அந்த பிரதிபலிக்கின்ற அந்த உணர்வுக்கு சிதாபாஸ் என்று வேறொரு பெயரை கொடுத்துட்டோம். அந்த உணர்வை பிரதிபிம்ப உணர்வுன்னு ஒரு பெயரை கொடுத்துட்டோம். ஆக்சுவலா இந்த ஒரிஜினல் உணர்வு தான் அங்கே பிரதிபிம்ப உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது சத்தியம். இந்த சத்தியத்தை பிரதிபிம்ப உணர்வு மறக்கின்றதுன்னு சொல்ல வரோம். அப்படின்னா இந்த ஒரிஜினல் உணர்வு எப்பயுமே ஒரிஜினலா தான் இருக்கு, அது யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியாச்சு ஏற்கனவே. இப்போ இந்த பிரதிபிம்ப உணர்வானது மாயா அப்படிங்கிறத மறந்துட்டு சச்சிதானந்தமே இப்ப சும்மா நாச்சுக்கு அழுதுட்டு இருக்குங்கிறத மறந்துட்டு, சச்சிதானந்தமே இப்ப சும்மா நாச்சுக்கும் கோவப்படுது அப்படிங்கிறத மறந்துட்டு, எண்ணங்களின் பிடியிலே சிக்கிக்கொண்டு எண்ணங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு இந்த இந்த பிரதிபிம்ப உணர்வை உண்மை என்று நம்பிய காரணத்தினால் இங்கே இந்த அவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவே தவிர அந்த ஆன்ம உணர்வு தனக்கு மறந்தது போல் இவன் இருக்கின்றானே தவிர இவனும் அந்த ஆன்ம உணர்வை தான் அனுபவிக்கின்றான். ஆனால் நான் ஆன்ம உணர்வு அல்ல என்று அறியாமையில் சிக்கியது போன்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். So this is what it is happening here அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆழ்ந்த உறக்கத்தினுடைய இந்த விளக்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, நம்புறதுக்கு எண்ணங்கள் இல்லாமலும் உணர்வு இருக்கு, அதுதான் ஒரிஜினல் உணர்வு என்று பிரத்யட்ச அனுபவமாக, பிரத்யட்ச அனுபவம், அனுமான அனுபவம் இல்லைங்க, பிரத்யட்ச அனுபவமாக நீ அனுபவிக்கின்ற உணர்வு இந்த பிரம்ம உணர்வு என்ற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது இந்த ஆழ்ந்த உறக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரிஜினல் உணர்வை நீங்க மிஸ் பண்ணாத வரைக்கும், நீங்க ரெஃப்ளெக்டட் கான்சியஸா இருக்கிற வரைக்கும் நீங்க ஞானிதான். இந்த ஒரிஜினல் உணர்வை மிஸ் பண்ணாமலே நீங்க எண்ணங்கள்ல உழன்று கொண்டிருந்தாலும் நீங்க ஞானிதான். ஆனா ஒரிஜினல் உணர்வை மிஸ் பண்ண முடியாது நீங்கள் எண்ணங்கள் இல்லாம இருக்கும்போது. ஏன்னா எண்ணங்களே இல்ல, மிஸ் ஆகிறதுக்கு வழியே இல்ல. நீங்க ஒரு மேடையில ஒரு நடிகன் வேஷம் போட்டு நடிக்க போனாதானே நடிப்பை உண்மையான நம்பிட்டு அந்த வேஷத்தை உண்மையான நம்பிட்டு சிக்கிறது. நடிக்கவே இல்லை அப்படின்னா அவன் தானா ஒரிஜினலா தான் இருந்தா ஆகணும் இல்ல. எண்ணங்கள் இல்லாதப்போ ஆட்டோமேட்டிக்கலி யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், யூ ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி பிரம்மானுபவா, ஆத்மானுபவா அண்ட் சச்சிதானந்தா. இட் இஸ் மண்டேட்டரி ஃபார் யூ. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கலி வேற வழியே இல்லை, நீ சச்சிதானந்தத்தில் இருந்தே ஆகணும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள் வருகின்றாய். ஏனென்றால் அங்க எண்ணங்களே இல்லை. ஆனா இங்க வேஷத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா there is a chances that you can forget your thing அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்ல மட்டும்தான் வருது. அதனால நாம மாட்டிக்கிட்டு அழுற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் பிரத்யட்சமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிரம்ம உணர்வு தான் நான் என்று நீ அற்புதமாக உன் மனதிலே தெளிந்து கொள்வதற்கு இந்த அனுபவத்தை பயன்படுத்திக் கொண்டால் வேற என்ன வேணும்? நீ என்ன வேணா இங்க அவலப்பட்டு கஷ்டப்படுற, துன்பப்படுற, என்னென்னமோ பண்ற, ஆனா தூக்கத்துல ஏதாவது உனக்கு அது தொல்லை பண்ணியதா? உடல் வேதனை ஆனா தூங்கிட்டு என்ன தெரியுதா? ஏன் ரொம்ப வேதனையா இருக்கும்போது கொடுக்கணும் ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸை கொடுக்குறான், ஆட்டோமேட்டிக்கா வேதனை தெரியல. ஏன்னா எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் இல்லாதப்ப சச்சிதானந்த அனுபவம் மட்டுமே இருக்கும், ரிலாக்ஸ் ரம்ய ரமல சமாதானம் என்ற அனுபவம் மட்டுமே இருக்கும். ஆனால் அதை உணர்ந்து கொண்டு இப்ப எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கோ, எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவம் வரும். ஆனால் மாயான புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கிறா வேணாங்களே, வழி எடுக்கும். அந்த வழியும் சுகம் என்று புரிந்து கொள், பிரசாதம் என்று புரிந்து கொள், எல்லாம் வரும் மாயைக்காக நானே ஏற்படுத்தியது என்று புரிந்து கொண்டு அனுபவி.
அப்ப நீ சச்சிதானந்தத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்க. சோ இங்கே ஆன்ம உணர்வை தவிர நாம் இந்த உலகத்தில் வேறு எதையும் அனுபவிக்கவே இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டுமல்ல, விழித்த நிலையில் மட்டுமல்ல, கனவில் மட்டுமல்ல, என் நிலையிலும் எப்போதும் நாம் அனுபவிக்கின்ற ஒரே உணர்வு அது ஆன்ம உணர்வு மட்டுமே என்பதை தெளிவாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்களே. ஆனால் இந்த டிஃபரன்சஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பிரமமாகவே இருக்கின்றோம். அறியாமை முற்றிலும் நீங்கிய பிரமமாகவே இருக்கின்றோம். சச்சிதானந்த சொரூபிகளாகவே இருக்கின்றோம். ஆனால் எண்ணங்களின் தொடர்பு ஏற்படும் போது மட்டும்தான் என்னை நான் இழக்கின்றேன், மறக்கின்றேன் அல்லது மறுக்கின்றேன் என்று ஏதோ ஒன்று வந்து அஞ்ஞானத்தில் சிக்குவது போன்ற எல்லா குழப்பமும் இந்த எண்ணங்களோடு பட்டு பிரதிபலிக்கும் போது மட்டும்தான். ஆனால் இந்த உண்மை புரிந்து, ஏன்னா நானை பிடிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னா மீதி எல்லாம் மாயன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. ஏங்க நானை மறந்ததுனாலதாங்க உலகத்தை உண்மை நம்புனீங்க. நானை பிடிச்சிட்டீங்கன்னா உலகத்தை நீங்க மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். அதனால நானே உங்களுக்கு நான் காட்டிவிட்டேன், நான் காட்டலே. எல்லா வேதங்களும் எல்லா புராணங்களும் இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு நம்மை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. ஆதலால் பிரம்ம உணர்வே நீ என்பதை ஒரு காலம் மறக்காதே. நீ எண்ணங்கள் அற்ற நிலையிலும் நீ பிரம்ம உணர்வுதான், நீ எண்ணங்களோடு இருக்கும் நிலையிலும் பிரம்ம உணர்வுதான். நான் பிரம்மமே என்ற உணர்வில் இருந்தால் இவைகள் எல்லாம் வெறும் மாயைக்காக, வெறும் கல்பனையாக நான் ஏற்படுத்திய இந்த வெறும் மாய உணர்வு என்றும் உனக்கு தெளிவாக புரியும் போது, மாய உணர்வை அனுபவிக்கும் போதும் பிரம்ம உணர்வே என்ற புரிதலில் இருக்கும் போது நீ உலகம் முழுக்க நான் என்ற ஃபீலிங்ல பிரம்மானந்தத்தை நீ அனுபவிக்க முடியும் என்பதுதான் இதில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சாரம் என்பது மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைய சத் சங்கம் வெற்றி பெற்றதாக கருதுகிறேன்.